அப்படின்னா ஃபார்ம் டு ஃபார்ம் ஃபீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லைன் ரன்னுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து டேட் இருக்கும், எந்த டேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இன்கேஸ் டேட் ஏதாவது மாறுது அப்படின்னா நீங்கள் டேட்டை மாற்றிக்கலாம், அப்படி எதுவும் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ப்ராடக்ட் டைப் வந்து ஃபீடுன்னு இருக்கும், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ரீசன் வந்து ஃபீடு நம்ம வந்து ஃபீட் அமௌண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற ரீசனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் டீட்டெயில்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ஃப்ரம்மில் வந்து ஃபார்ம்னு கிளிக் பண்ணுங்கள். அது எந்த ஃபார்மு அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து அன்பு தம்பிலேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா அன்பு தம்பி நான் கிளிக் பண்ணிக்குவேன். டூ டீட்டெயில்ஸ்னு இருக்குங்களா, டூ வந்து நான் ஃபார்முக்கு தான் அனுப்புகிறேன். ஒரு ஃபார்ம்லேருந்து எடுத்து இன்னொரு ஃபார்முக்கு அனுப்புகிறேன். டூ ஃபார்மு டூவில் வந்து எந்த ஃபார்முக்கு போகுது அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பாஸ்கருங்கிற ஒரு ஃபார்முக்கு போகுது அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு எந்த ட்ரக் மூலிமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே அப்படியே உங்களோட இது டிரைவர் நேம் இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸில் உங்களோட டிசி நம்பர் போட்டுக்கலாம். அதை போட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட என்ன ஃபீடு ஸ்டாக் இருக்குன்னு சிஸ்டமே டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கும் பிராய்லர் பீஸ் ஸ்டார்டர்னு. அதில் வந்து எத்தனை பேக் கொடுக்குறீங்க, இப்போ 10 பேக்குனா 10 பேக்கு, 2 பேக்குனா 2 பேக். இப்போ நான் வந்து 2 பேக் கொடுக்குறேன். இங்கே வந்து நீங்கள் பேக்காகவும் கொடுக்கலாம், கேஜியாகவும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை செல் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபீட் இருக்குன்னா நீங்கள் ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அங்கே ஃபீடு ஸ்டாக் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். இங்கே நீங்கள் கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அங்கே ஃபீடு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஃபீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். தேங்க்யூ.